Taste the Daily. மாம்பழம் சாப்பிடுவதற்கு என்னதான் தித்திப்பாக இனிப்பாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காலகாலமாக மாம்பழம் கசப்பைத்தான் தருகிறது. எந்த அளவுக்கு என்றால் 1990களிலிருந்து இதுவரை பாமகவின் வாக்கு சதவீதமானது 5ஐ தாண்டியதே இல்லை. பாமக 13 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கொள்கையை மாற்றிக்கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தேர்தலில் சி. அன்புமணியை வேட்பாளராக களம் இறக்கியுள்ளது. கடைசியாக 2010ஆம் ஆண்டு பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் களம் கண்டது பாமக. இந்த தொகுதி பாமகவின் கோட்டை என சொல்லப்பட்டு வந்த நிலையில் அக்கட்சி வெற்றி பெறவில்லை. மாறாக திமுக வேட்பாளர் இன்பசேகரன் 77,000த்திற்கும் மேலான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்றைய தலைவராக இருந்த G.K. மணியனின் மகன் தமிழ்குமரன் பென்னாகரத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் வெறும் 41,000 வாக்குகளை மட்டுமே பெற்றார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் 23 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுக ஆட்சி நடந்த நிலையில் ஆட்சியில் நீடிக்க வேண்டுமென்றால் இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற கட்டாயம் அதிமுகவுக்கு இருந்தது. அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்ததால் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவை அளித்தது. அதற்கு பின்னதாக விக்கிரவாண்டியில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாமக தனித்து நின்றது. அந்த கட்சி வேட்பாளருக்கு கடைசியில் 3வது இடம்தான் கிடைத்தது. அதன் பிறகு 2 முறை விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் 2019இல் அதிமுகவை ஆதரித்தது பாமக. என்றோ ஒரு நாள் பூக்கும் அத்திப்பூ போல பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது வெற்றியும் பெற்றது. ஆனால் 2021 இடைத்தேர்தலில் அதே அதிமுகவை பாமக ஆதரித்து தோல்வியை தழுவியது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடைத்தேர்தல் என்பது கசக்கும் கனியாகவே இருந்து வருகிறது. உண்மையில் மாம்பழம் இனிக்கும் கனியாக இருந்தாலும் ஒருபோதும் அது தேர்தல் களத்தில் அப்படியான முடிவை பாமகவுக்கு அளித்ததே இல்லை. இப்போது நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தலில் பாமக 10 தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக போட்டியிட்டது. அக்கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா தருமபுரி தொகுதியில் தோல்வியையே தழுவினார். அந்த கட்சியின் வாக்கு சதவிகிதம் 4.4 என சரிந்தது. ஆகவே அக்கட்சி இப்போது தேர்தல் சின்னத்தை கூட இழந்துள்ளது. இப்படியான நிலையில்தான் பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது. அதிமுக, திமுக, பாஜக என அந்த கட்சி கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லை. இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருக்கும் விசிகவுடன் கூட பாமக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்துள்ளது. எப்படியாவது பதவியை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்தோடும் சாதிய சமூக பின்னணியோடும் அரசியல் களத்தை அணுகினால் மாம்பழம் எப்போதுமே இனிக்காது என்பதுதான் மக்கள் புகட்டிய பாடம். நடைபெற போகும் விக்கிரவாண்டி தேர்தலும் அப்படியானதாகத்தான் அமைய போகிறது என்பதில் மாற்றமில்லை. Taste the Daily.